வணக்கம். இன்றைக்கி ஜானஸ் கிச்சனில் வாழைக்காய் பொடி மாஸ் செய்யலாம். நான் 2 வாழைக்காய் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கிறேன். இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இது தோலெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி மசிச்சு வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, வெங்காயம் நறுக்கி போட்டிருக்கேன். துருவின இஞ்சி கொஞ்சம், துருவின பூண்டு கொஞ்சம், 4 பச்சை மிளகாய், ஒரு சின்ன சைஸ் தக்காளி, 2 வரமிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன். இதெல்லாம் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் உப்பு, மஞ்சள் தூள், கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாய்த்தூள், சாம்பார் பொடி ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன். பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இப்போ உதுத்து வச்சுருக்க வாழைக்காவையும் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த உப்பு காரம்லாம் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு இது ஒரு 5 நிமிஷம் ஸ்லோவிலே வச்சு மூடி வச்சிடலாம். இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனைலாம் போகணும். இப்போ திறந்துட்டு இதில் கொஞ்சமாக தேங்காய் துருவலும் கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதாங்க, வாழைக்காய் பொடி மாஸ் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பார் சாதம், காரக்குழம்பு சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். சும்மா சாப்பிட்டாலே ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.